அண்ணாத்த படத்துக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர். கோலமாவு கோகிலா மற்றும் பீஸ்ட், டாக்டர் ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இந்த படத்தை இயக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. இசையமைப்பாளர் அனிருத் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக இந்த படத்தில் இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அவ்வப்போது அப்டேட்டுகளை வரிசையாக இறக்கிக் கொண்டிருக்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். படத்தை பொறுத்தவரையில் ஒரு நட்சத்திர பட்டாளமே இதில் நடித்துக் கொண்டிருக்கிறது. மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஜெயிலரில் நடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அண்மையில் பிரபல தெலுங்கு நடிகர் சுனில் இணைந்துள்ளதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஆனால் லீட் ரோலில் நடிக்கும் முன்னணி நடிகை யார் என்ற தகவல் மட்டும் வெளியாகவில்லை. இந்நிலையில் அந்த தகவலை இன்று உறுதி செய்திருக்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஜெயிலர் படத்தில் தமன்னா நடிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த படத்தில் தமன்னா வில்லி கதாபாத்திரத்தில் நடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடிப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் அவர் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கிறார் என கூறப்பட்ட நிலையில் படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணனுக்கு இணையான கதாபாத்திரம் ஜெயிலர் படத்தில் தமன்னாவுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த போஸ்டரில் தமன்னா கருப்பு நிற உடையில் மாஸ் லுக்கில் உள்ளார். ஜெயிலர் படத்தில் ஒரு ஸ்டைலிஷ் வில்லியாக தமன்னாவை காணலாம். ஒருவேளை நெல்சன் தமன்னாவை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் 4 ஸ்டேட்டிலும் மாட்டுவார் என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள். மேலும் ஜெயிலர் படத்தின் அடுத்தடுத்த போஸ்டர் வெளியிட்டால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இவர்கள் மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து ஜெயிலர் படத்தில் ரம்யா கிருஷ்ணன், பிரபல கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், யோகி பாபு, ரோபோ சங்கர் உள்ளிட்ட பிரபலங்களும் நடித்து வருகின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய டிரேட் மார்க் கதாபாத்திரமான முத்துவேல் பாண்டியன் என்ற ரோலில் நடித்து வருகிறார். இதுவரை 65% படப்பிடிப்பு முடிவடைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. திட்டமிட்டபடி ஷூட்டிங் நிறைவடைந்தால் இந்த ஆண்டு தீபாவளி ஜெயிலர் தீபாவளியாக இருக்கும் என திரை வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது.